இன்றைக்கு ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். சிம்பிளான மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போமா. நாங்கள் மீன் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் மீன் வந்து வெங்காயம், ரம்பை, கருவேப்பிலை, புளி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் கரைச்சி மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, பெருஞ்சீரகம், மற்றும் எண்ணெய். இப்போ நான் அடுப்பை போட்டு விட்டுக்கிறோம். சட்டி கொஞ்சம் ஹீட்டேற நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு வெங்காயத்து மேலே வதக்க போகிறோம். வந்து சட்டி இப்போ ஹீட்டேறிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம். இல்லையா கணக்கு எண்ணெய் விடையில கொஞ்சம் தம்பிடுறோம். வந்து இதுக்குள்ளே இப்போ வெங்காயத்தை போட போகிறோம். இதோட இதை வச்சுக்கிற கருவேப்பிலையும் போட போகிறோம். வந்து போட்டுருக்கு ஒரு நிமிஷம் கழிச்சு இல்லை 2 நிமிஷம் கழிச்சா கடுகும் பெருஞ்சீரகம் போட போகிறோம். எண்ணத்துக்காச்சுன்னா அதை முதல் போட்டதை செய்தால் அது வந்து இந்த எரிஞ்ச மாதிரி வருது காஞ்சிடும். அதை டேஸ்ட் இருக்காது. அதுக்காகத்தான் இப்படி செய்கிறோம். வந்து நீங்களும் இப்படி செய்து பாருங்க. வந்து அப்புறம் வந்து கடுகுக்கு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கடுகு போடலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கடுகு போடலாம். பெருஞ்சீரகம், இதோட உப்பு போட போகிறோம். வந்து தேவையான அளவு உப்பு வந்து கண்ணாடி பார்த்து போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதோட மீனை எப்படியே போட போகிறோம். இதுக்குள்ள வந்து போட்டு புளிச்சு எடுத்து வச்சுக்கிற புளியை விட போகிறோம். இல்லையா இதோட வந்து தூள் போடுறோம். தூள் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பாவிக்கலாம். வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான தண்ணி விட போகிறோம். மீன் அவிஞ்சு தூள் பக்கையில் அடைய வரும் தானே, அதுக்காக தண்ணி விட்டுருக்குறோம். வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் எண்ணெய் விடாமையும் நீங்கள் எல்லாத்தையும் புளி, உப்பு, மஞ்சள், வெங்காயம் எல்லாம் போட்டு போட்டு நெஞ்சு போட்டு மீனையும் போட்டுட்டு அப்படி அவிய வச்சு செய்யலாம். அதுவும் நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லது. வந்து எண்ணெய் விட்டு செய்யலாம், எண்ணெய் விடாமல் செய்யலாம். உங்களுக்கு விரும்பினதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். இதை கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறோம். வந்து ஓகே, இதை நாங்கள் மூடி விட போகிறோம். வச்சு திறந்து பார்ப்போம்மா. நம்ம திறந்து பார்க்க போகிறோம்மா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நான் உங்களுக்கு அதில் முதல் சொல்ல மறந்துட்டேன். வந்து உள்ளி போட்டேன். நான் வந்து உள்ளி வந்து நான் இடித்து தான் பிறதான் போட்டேன். நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். உள்ளி இடித்து போடுங்க. இப்போ இந்த கறி வந்து வாசமாக இருக்கும். அதுக்காக ஆகனை இடிக்க ஒரு அளவாக அடித்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். வந்து இது மாதிரிக்கா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் தூள் வக்கை இருக்குது அடிக்குது. அதை கொஞ்சம் மரவங்க மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் விட்டுட்டு கொஞ்சம் ரகச்சேரி கறி வந்து இப்போ நாங்கள் திறந்து பார்க்குறோம் என்ன இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே விட்டுருக்கேன் வந்து நினைக்கிறேன். கறிக்கு கணக்காக விற்க இனி இதுங்க பால் விட போகிறோம். அதுக்கு தேவையான பால்
உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பால் விட்டு நீங்கள் சாப்பிடலாம். வந்து என்ன பிரச்சனை, இப்போ கரண்டி அடிக்கடி வச்சு மீன் கசலாம் மீன் உடைஞ்சி போயிடும். வந்து இதோ பால் விட்டுட்டுருக்குறேன். வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கிறேன். ஒரு நிமிஷத்தில் விட்டுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கொதி கொண்டு கொதித்த உடனே புளி பார்த்து போட்டுருந்தாங்க. சரியோ ஹான் மட்டும் பார்க்க போகிறோமா. புளி கொஞ்சம் கூடையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் உப்பு போட்டால் ஓகே. தேவைக்கேற்ற போட்டுட்டு இப்போ நாங்கள் கறியை இறக்க போகிறோம் இல்லையா. இல்லையா அடுப்பு நிப்பாட்டியாச்சு. சமைச்ச கறி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் பார்க்க போகிறேன்னு சாப்பிட்டா. சொல்லி எல்லாருக்கும் நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் எழுதுங்க. வந்து